என்ன சாந்தி தூங்கலையா? என்னது இது? மணி என்னாச்சுன்னு பாத்தீங்களா? விடிய காலையில 4 மணி ஆகுது. இல்ல கங்கா பாட்டுக்கு தனித்தனியா அந்த ராத்திரில கிளம்பி போயிட்டு இருந்தாங்க இல்லையா? நானும் கூட போனேன். திடீர்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டாங்க. சரி தனியா போறாங்களே, நானும் ஒரு ஆட்டோ பிடிச்சி பின்னாடியே போய் வீட்டுல விட்டு வரேன். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? என்ன சொல்றீங்க சாந்தி? வயசு பொண்ணு இந்த நேரத்துல தனியா போறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா உங்களுக்கு? அத பத்தி அவளுக்குள்ள தெரியணும். அவளே கவலைப்படாம அந்த நேரத்துல வந்துட்டு போறா. உங்களுக்கு என்ன வந்துச்சு? எனக்கு யாரோட பாதுகாப்பும் தேவையில்ல, என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனால, அவ மேல உங்களுக்கு என்ன அக்கறை வந்துச்சு? அது இல்ல சாந்தி, அவங்க சொல்றாங்கிறதுக்காக இது உங்களுக்கு தேவையா? உதவி செஞ்சுட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி எதுக்குங்க பேச்சு வாங்கணும்? அவ யாருங்க உங்களை இவ்வளவு துச்சமா பேசுறதுக்கு? நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு திமிர் பிடிச்ச பொம்பளை நான் பார்த்ததே கிடையாது. அவ தங்கச்சிக்கு தானே பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க, அதை பாராட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் திட்டாமையாவது இருக்கலாம்ல. சாந்தி ஏன் உங்களுக்கு கோபம்? பின்ன கோவம் வராதா? வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போறா, நீங்க அவ பின்னாடி காவலா போறீங்க. சாந்தி டென்ஷன் ஆகாதீங்க. கங்கா பேசுனது என்னவோ உண்மைதான். ஆனா அவங்க இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில நிறைய அடிபட்டு இருக்காங்க. அவங்க பட்ட காயங்களோட வேதனை தான் எல்லாரையும் அவநம்பிக்கையோட பார்க்கவும் பேசவும் வைக்குது. அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க கோவம் என்னன்னு நமக்கு புரியும். எதுக்காக புரியணும்? அவங்க என்ன வேதனைகள் அனுபவிச்சிருந்தா நமக்கு என்ன? நாம எங்க அவங்க கோவத்தை புரிஞ்சுக்கணும்? அதுக்கு என்ன அவசியம் இப்போ? அவ்வளவு தூரம் பேசிட்டு போனால, என்னாலயே அவ பேசின தாங்கிக்க முடியல. கோவத்துல கொதிச்சு போயிருக்கேன். நீங்க என்னடானா? சாந்தி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நமக்கு ஒருத்தரை பிடிச்சு போயிட்டா நம்மளால அவங்கள கோபிக்க முடியறதில்ல. கார்த்திக், 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 மிஸ்டர் கார்த்திக். கார்த்திக், இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, யாருன்னு தெரியுதா? கார்த்திக், நல்லா பாருங்க. கார்த்திக், இந்த உலகத்துல எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ஐ மீன், உங்க மனசுக்கு சந்தோஷம் தர விஷயம். உங்களுக்கு நிச்சயம் இது வேணும்னு தோணுமே, அது மாதிரி நீங்க ரொம்ப விரும்புற நேசிக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க கார்த்திக். கமான் சொல்லுங்க, சொல்லுங்க கார்த்திக். நீங்க நேசிக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க கார்த்திக். ஏதாவது தோணுதா? கமான், ரிலாக்ஸ் கார்த்திக். கார்த்திக், கார்த்திக், come on, try. யோசிச்சு பாருங்க, உங்களால முடியும். Just try to recollect. இதுவா? Come on, Karthik, come on, சொல்லுங்க. Can you hear me? Come on, Karthik, come on. Come on, come on. Yes, 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 yes. சொல்லுங்க. Karthik, try. Come on. ஆலந்து. கமான், அதுக்கு மேல.
அப்புறம் ஆனந்தி, அதுக்கப்புறம் கமான் 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 கார்த்திக். கார்த்திக், பாத்தீங்களா ஆனந்தி, இந்த கார்த்திக் இருக்காரு, இவர் உங்க மேல வச்சிருக்கிறது வெறித்தனமான அன்பு. கடுமையான வார்த்தையில சொல்லணும்னா மிருகத்தனமான அன்பு. இந்த மாதிரி அன்பு வைக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு மனநிலை. நம்ம பொதுவா பேச்சுவாக்குல சொல்லுவோம் இல்லையா, பைத்தியக்காரத்தனமான அன்பு வச்சிருக்கான்னு. இதுதான் ஆனந்தி அது. தான் நேசிக்கிற விஷயத்துக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு விசித்திரமான புத்தி உள்ளவங்க இந்த மாதிரி ஆளுங்க. இவரு சரியாயிடுவாரா? இவரை குணப்படுத்துறது சாத்தியமா? முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், குணப்படுத்தலாம். ரொம்ப மெனக்கடணும், சிரமப்படணும். அவரோட மனசு எரிமலை மாதிரி கொந்தளிச்சிருக்கு. அதுல அலக்கழிக்கப்பட்ட அவரோட நினைவுகள் குழம்பி போய் குழப்பத்தோட உச்சத்துல அவர் அப்படியே பிளாங்கா இருக்காரு. அவரோட மனசு ஒரு வெத்து பேப்பர் மாதிரி, எந்தவித நினைப்பும் இல்லாம கிளீன் ஸ்லேட். அதுல ஒரே ஒரு பேர் மட்டும் நிக்குது, ஆனந்திங்கிற பேர். ஆனந்திங்கிற பேர் தனக்கு ஆனந்தியை பிடிக்கும், ஆனந்தி தனக்கு முக்கியங்கிறது மட்டும் கார்த்திக்கோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஒரு டாக்டரா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்க அவருக்கு உதவியா இருந்தா அவர் சீக்கிரம் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. அவர் ஞாபகத்துல அழியாம இருக்கிற அந்த ஆனந்திய அவர் முழுசா அடையாளம் காண முடிஞ்சிட்டா அவர் குணமாயிடுவாரு. இவர் குணமாகணும் மகேஷ், அதுக்கு நான் நிச்சயமா உதவுவேன். ஆனா இவரை நான் எங்க தங்க வைக்கிறதுன்னு That's not a problem. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோம் இருக்கு, அங்க வேணா நான் பேசி கார்த்திகை தங்க வைக்க ஏற்பாடு பண்றேன். இவரை கவனிக்கிறதுக்கு தனியா ஒரு நர்ஸை வேணா அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இவரை நிச்சயம் குணப்படுத்த முடியும்ல? நிச்சயமா தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட்ல அவரை குணப்படுத்திடலாம். உங்களோட ஒத்துழைப்பு அதுல ரொம்ப முக்கியம், பொறுமை அதை விட முக்கியம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமையோட இருக்கணும். நான் கண்டிப்பா உங்களோட கோஆபரேட் பண்ணுவேன். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? இவர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும், நீங்க இவர் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்டும் எங்க வீட்டுக்கு தெரிய வேண்டாம். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கட்டும். ஓகே, தேங்க்ஸ். அம்மா இங்க அங்க இருக்காங்க. சாரதா, சொல்லிட்டு போக கூடாது. அபி, நான்
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? ஜஸ்ட் ஒரு 5 minutes ப்ளீஸ். வாங்க. ஏதோ பேசணும் நீங்க. மனசுக்குள்ள நிறைய இருக்கு. எல்லாத்தையும் பேசிட முடியாத அபி. கண்ணுக்கு தெரியாத நிறைய சுவர்கள் நடுவுல நிக்குது. வழி தவறுன குழந்தை மாதிரி நிக்கிறேன். நீ கிளம்பு. தைரியமும் தெம்பும் உன்னோட வடிவத்தில் இந்த வீட்டில் இருந்துச்சு. நீ கிளம்புறேன்னு சொன்ன உடனே எனக்கு பயமா இருக்கு அபி. தைரியத்தெல்லாம் இழந்துட்டு போன மனசுக்குள்ள ஒரு நடுக்கம். ஆனா நீ என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண முடியாது. நீ போய்த்தானே ஆகணும். நீ வந்தது அப்பாவோட சாவுக்கு. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ கிளம்பி உன் வேலையை பாரு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அபி. எனக்கு உங்ககிட்ட எந்த உரிமையும் கிடையாது அபி. I just don't have any rights, claims, nothing. சரி, இது சீரியஸா எடுத்துக்காத. ஏதோ பைத்தியக்கார மாதிரி புலம்புறேன். That's all. அபி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீ போறத ஒரு நாள் தள்ளி போடக்கூடாதா? just one day. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போனா என்ன? சாரி, 5 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நீ கிளம்பு. போலம்மா. அம்மா நீ கிளம்பு, நான் காலையில வரேன். நான் வந்துடுவேம்மா, நீ கிளம்பு. சித்தி கிளம்புங்க, கிளம்பு. தேங்க்ஸ் அபி. நான் காலையில கிளம்புறேன். ஹலோ அபி, நான் கங்கா பேசுறேன். எங்க இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன். ஓகே, கொஞ்சம் வேகமா வந்துருங்க. அர்ஜென்ட் மேட்டர். என்ன விஷயம்? நீங்க கிளம்பி சீக்கிரமா ஆபீஸ்க்கு வாங்க, நான் சொல்றேன். ஓகே, வரேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கா? நான் காலையில் தான் போவேன். சரி அபி, சீக்கிரம் வந்துருவேல்ல? வந்துடுவேன். மிஸ் ஆனந்தி, இந்த ஹோம் வசதியானவங்க அவங்க வயசான காலத்துல நிம்மதியா தங்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஹோம். இங்க ஆனந்தி, பெரும்பாலானவங்க அப்படிதான் இங்க தங்கியிருக்காங்க. அதை தவிர ஃபியூ ஒர்க்கிங் உமன்ஸ் இங்க கெஸ்டா தங்கியிருக்காங்க. கேள்விப்பட்டேன் மேடம். ஆனா இப்போ நான் கூட்டிட்டு வந்திருக்க இந்த பேஷண்ட் இங்க தங்க வைக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. நான் ஒரு டாக்டரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹோம் நடத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குது. சாதாரணமா இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள நாங்க இங்க அட்மிட் பண்ணிக்கிறது இல்ல. ஏன்னா அவங்களால இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. ஆனா டாக்டர் மகேஷ் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நாங்க அவரை சேர்த்துக்கிறோம். அவர் இங்கே தங்கிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவையாவது இங்க அவர் வந்து பாத்துக்கணும். கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன் மேடம். டாக்டர் மகேஷ் ஸ்பெஷலா ஒரு நர்ஸை கூட அப்பாயிண்ட் பண்ணிருக்காருல்ல? ஆமாமா, அவங்க கூட இருந்து அந்த பேஷண்ட்டை பத்திரமா பாத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம நானே இங்க அடிக்கடி வந்து அவரை பாத்துப்பேன். ஏன்னா என் பொறுப்புல தான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகே, இப்போ அவருக்கு ரூம் கூட அலர்ட் பண்ணியாச்சு. அவர் இங்கே தங்கிக்கலாம். ஓகே, நீங்க போய் பாருங்க.
ஏதாவது வசதி வேணும்னு சொல்லுங்க, பண்ணி கொடுக்குறோம். இல்ல மேடம், நீங்க இந்த வசதி பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். நான் அவரை போய் பார்க்கறேன், அப்படியே கிளம்புறேன். ஏதாவது தேவைன்னா உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். ஓகேம்மா, தேங்க்யூ மேடம். வாங்க. மெடிசன் கொடுத்துருக்கு, நல்லா தூங்குறாரு. எழுப்பணுமா? இல்ல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பரவாயில்ல. இவரை நல்லா பாத்துக்கோங்க. ஓகே மேடம், அதான் எங்க வேலை. எந்த விஷயமா இருந்தாலும் என் மொபைலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் அடிக்கடி வந்து இவரை பாத்துக்கிறேன். ஓகே மேடம். இந்த இடத்துல நீங்க சிரிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். எதுக்கு? நான் அடிச்ச ஜோக்குக்கு. நீங்க இப்ப ஜோக் அடிச்சிங்களா? இது இது நல்ல ஜோக். வரேன் சிஸ்டர். ஓகே மேடம். என்ன பாரதி, இங்க வந்து நின்னுட்டீங்க? சும்மாதான். போலாமா? போலாம். அன்னைக்கு ராமேஸ்வரம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க, அங்க வந்து சொல்லல. என்ன விஷயம்? அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில சொல்ல முடியல. சரி பரவாயில்ல, இப்ப சொல்லுங்க. இல்ல வேண்டாம், சும்மா சொல்லுங்க பாரதி. இன்னொரு தடவை சொல்றேனே. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? அதான் சொன்னேனே ஆனந்தி, நான் அப்புறம் சொல்றேன். என்ன விஷயம்னு கேக்குறேன், அப்புறம் சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. இப்போ பேசுற நிலைமையில நான் இல்ல. ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஓகே. வரேன்.